அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான சேர்க்கை கொண்ட நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குதுங்க. இன்றைக்கி என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மார்ச் மாதத்தின் 27ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 13ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை நாள் அப்படிங்கிறது குபேரருக்கும் குரு பகவானுக்கும் உகந்த ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பங்குனி மாதத்திற்குண்டான தேய்பிறை பிரதோஷமானது இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது. தேய்பிறை பிரதோஷம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள், கர்ம வினைகள், பாவங்கள், எதிரி தொல்லைகள், யம பயங்கள், நோய்கள், கடன்கள் எல்லாத்தையுமே நம்மை விட்டு நீங்க வேண்டி சிவபெருமானிடம் முறையிடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் எவர் ஒருத்தங்க சிவ வழிபாடு வீட்டில் செஞ்சாலும் கோவிலில் செஞ்சாலும் நிச்சயம் அவங்களுடைய அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த நாளில் நமக்கு மாத சிவராத்திரியும் இருக்குது. எப்பவாவது ஒரு முறை தான் இதுபோல் மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் சேர்ந்து வரும். அதுபோல் ஒரு அமைப்பு இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. மேலும் இந்த பிரதோஷமானது வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால இதை நம்ம குபேர பிரதோஷம் அல்லது குருவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய நாளாக இருக்கிறதுனால தான் இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட முறையை பயன்படுத்தி குளிக்க சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு ரகசியமான முறையை அதில் சொல்லியிருந்தேன். ஒருவேளை அந்த வீடியோவை லேட்டாக பார்க்குறவங்க கூட அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு இன்று இரவுக்குள்ளே முகம் கை காலை கழுவிக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 5 மிளகு வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அதை செய்வதன் மூலமாக கடன் பிரச்சனையும் தீரும், 4 திசைகளில் இருந்தும் பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்று இரவுக்குள்ள சிவபெருமானுடைய சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம் குறித்து ஒன்று சொல்லியிருந்தேன். அதை சொல்வதன் மூலமாகவும் நம்மளுடைய அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கும், கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்து சொல்லியிருந்தேன். அதே பதிவிலேயே கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கிட்டு போங்க, ஒரு குறிப்பிட்ட பூவை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரதோஷ வேலையான மாலை 4:30 6 மணிக்குள்ளார 4 மிளகு ஒரு குறிப்பிட்ட முறையில் தூக்கி போடுங்க. ஒருவேளை அந்த டைமில் நீங்கள் இதை செய்யறதுக்கு மறந்துட்டீங்க அப்படிங்கும்போது இரவு தூங்குறதுக்குள்ளேயாவது செஞ்சுருங்கன்னு ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது நான் இப்போ சொன்ன வீடியோக்களினுடைய லிங்க் எல்லாம் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இப்போ நான் இவ்வளவு பரிகாரங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் நிச்சயம் 1-2வது நீங்கள் செஞ்சுருப்பீங்க. மேலும் இன்றைக்கி எல்லாராலையும் கோவிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிக குறைவு தான். ஏன்னா ஒரு சிலருக்கு கோவில் பக்கமாக இருக்கும், அவங்க ஈஸியாக போயிட்டு வருவாங்க. ஒரு சிலருக்கு அந்த ஊரில் கோவில் இருக்காது, அதுவும் சிவபெருமான் கோவில் இருக்காது. இல்லைன்னா அவங்க வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க, வரத்துக்கே நைட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் இந்த அற்புதமான நாளில் சிவ தரிசனம் அப்படிங்கிறது பண்ண முடியாமல் தான் போயிருக்கும். மேலும் வீட்டிலையுமே இந்த பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்ய முடியாமல் கூட போயிருக்கும். இப்படி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். நீங்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அத்தனை விதமான பலன்களும் இதன் மூலமாகவே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். அதாவது குறிப்பாக உங்களுடைய தீராத கஷ்டங்கள் யாவும் தீரும் அப்படின்னே சொல்லலாம். இது செய்வதற்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா, இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்துக்கு பெண்கள் சுத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். அதாவது பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடாது, இன்றைக்கி அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது. இது 2 தான் ரூல்ஸு. மற்றபடி இது நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சொல்லலாம். இப்போ நீங்கள் லீவுக்காக அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க, சொந்தக்காரங்களுடைய வீட்டில் ஏதாவது விசேஷம்னு போயிருக்கீங்க, அங்கேருந்து செய்யலாமான்னு செய்யலாம். 2 ரூல்ஸ் தான். ஒன்று பீரியட்ஸ் டைமில் இருந்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லக்கூடாது, அசைவம் சாப்பிட்டு தான் சொல்லக்கூடாது, அவ்வளவே தான். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதோ இந்த வீடியோ பார்த்த உடனேயுமே கூட நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா இரவு நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குவீங்களோ அத்தனை மணிக்குள்ளே நீங்கள் இதை செஞ்சுட்டு தூங்குங்க, அற்புதமான பலன் கிடைக்கும். சரி, இது எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு ஒரே ஒரு பொருள் தான் தேவைப்படுது. அது சிறு துண்டு வெல்லமாக இருக்கலாம், அல்லது சிறு துண்டு கற்கண்டு, அல்லது கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, இது போல் ஏதாவது ஒரு இனிப்பு பண்டம், கண்டிப்பாக இனிப்பு பண்டமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது ஒரு ஸ்பூன் அஸ்கா இருக்குதுல்ல, வெள்ளை நிற சர்க்கரை, அதையாவது நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கணும். இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க.
வலது உள்ளங்கையிலே வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட்லேயே வந்துட்டு வச்சுட்டு மனதார உங்களுடைய குலதெய்வத்தையும் சிவபெருமானையும் வேண்டிக்கோங்க. எனக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் கர்ம வினைகளும் பாவங்களும் இன்றோடு தொலையணும், என் வாழ்க்கை வந்து இனி நல்லபடியாக அமையணும், இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு துன்பங்களும் வந்து நேரக்கூடாது அப்படின்னு சொல்லி மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. அதன் பிறகு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் 27 முறையோ 108 முறையோ எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். எங்களால் இப்படி கணக்கெல்லாம் வச்சுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் செட் பண்ணிவிட்டு அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள். அது என்ன மந்திரம்னு நான் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன். சிங் வங் நமசிவாய, சிங் வங் நமசிவாய, சிங் வங் நமசிவாய. இதுதாங்க அந்த மந்திரம். பவர்ஃபுல்லான மந்திரம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட் இது எதுக்கு கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா, இந்த கழுத்து நெரிக்கும் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறாங்க பாருங்கள், அவங்க எல்லாருக்கும், மேலும் பாவங்கள் போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மந்திரமானது ரொம்பவுமே உதவியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை வந்து நீங்கள் எவ்வளவு முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். சொல்லி முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் இந்த பொருளை, அதாவது அந்த கற்கண்டோ சர்க்கரையோ என்ன வந்து கையில் வச்சுருந்தீங்களோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் மரம் செடி கொடி போன்ற பகுதிகள் இருந்தது அப்படிங்கும்போது அங்கே வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு வந்துடுங்க. இல்லைனா மொட்டை மாடி இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு கூட நீங்கள் அந்த காரையில் எங்கேயாவது வந்து போட்டு விட்டுடலாம். அங்கே எறும்புகள் வந்தாலும் சாப்பிடும், பறவைகள் வந்தாலும் சாப்பிடும், மொத்தத்தில் ஏதாவது ஒரு உயிரினம் வந்து அதை சாப்பிடும். இப்போ நாங்கள் வந்து ஃப்ளாட்டில் வந்து இருக்கிறோம், எங்களால் இந்த மொட்டை மாடிக்கெல்லாம் போகிறது கொஞ்சம் சிரமம், மேலும் இப்படி வெளியில் மரமெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு இதை நீங்கள் எடுத்துகிட்டு கேட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, ரோட்டில் கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே எங்கேயாவது மண் போன்ற பகுதிகள் வந்து இருக்கும். அந்த இடத்துல இதை நீங்கள் அவசியம் வந்துட்டு போட்டுட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரத்துக்குமே அதிகப்படியான பலன்கள் உண்டு. குறிப்பாக சொல்லணுன்னா பிரதோஷ நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த தான தர்மங்கள் இருக்குது பாருங்கள், அதுக்கு அபரிமிதமான பலன் வந்து கிடைக்கும். அதாவது நம்மளுடைய கைகள்லேருந்து ஒரு சிறு உணவு பருக்கை வந்து கீழே விழுந்து அந்த உணவு பருக்கையை எறும்பு சாப்பிட்டுச்சு அப்படின்னாலுமே நமக்கு வந்து 1000 விதமான பலன்கள் வந்து கிடைக்கும், கர்ம வினைகள் வந்து குறையும்னு சொல்லுவாங்க. இப்படி தெரியாமல் நம்மளுடைய கையிலிருந்து விழக்கூடிய அந்த பருக்கைக்கே அவ்வளவு சிறப்பு உண்டு. அப்படிங்கும்போது நம்ம மனதார கஷ்டம் தீரணும்னு சிவமந்திரம் சொல்லி இந்த பொருளை வந்துட்டு நம்ம தானமாக வந்து கொடுக்குறோம், விருப்பத்தோடு வந்து கொடுக்குறோம். அப்போ இதை வந்து அந்த வாயில்லா ஜீவன்கள், எறும்புகள், சிறு புழு பூச்சிகள் எல்லாம் வந்து சாப்பிடும். அது மனதார வந்துட்டு சாப்பிட்டுட்டு நம்மளை வந்துட்டு ஆசீர்வதிக்கும். இவங்க என்ன கோரிக்கை வேண்டினாங்களோ அதை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானிடம் வந்து நமக்காக வந்து வேண்டிக்கும். நமக்காக மற்றவங்க வேண்டிக்கும் போது அது கட்டாயம் நிறைவேறும். அப்படிங்கும்போது இதுபோல் வாயில்லா ஜீவன்கள் நமக்காக பிரார்த்திக்கும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக சிவபெருமான் நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவார் அப்படின்னே சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான், பைசா செலவில்லாத பரிகாரம். எல்லாருமே இந்த நாளை கெட்டியாக பிடிச்சிட்டு மறக்காமல் செஞ்சு பலனடையுங்க. கோயிலுக்கு போனாலும் சரி, போகாவிட்டாலும் சரி, இதை மட்டும் நீங்கள் அவசியம் செஞ்சுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.